Hello guys, this is R. Umashankar from Desabaktan Current Affairs YouTube channel. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்ரஜன் ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்னங்க நைட்ரஜன் ஹைபாக்சியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு புதிய வகை மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே வந்து நிறைய நாடுகளில் வந்து மரண தண்டனையை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீக்கிட்டாங்க. சில நாடுகளில் வந்து மரண தண்டனை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து மரண தண்டனையை வந்து வேற லெவலுக்கு வந்து நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த நைட்ரஜன் ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நல்லா தெரியும், இந்த போட்டித் தேர்வுகள் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் இந்த யூனிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் என்ன பண்ணுறாங்க, கேள்வியாக கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம், வரி வரியாக எல்லா விஷயத்தையும் வந்து என்ன பண்ணியிருப்போம், படிச்சுட்டு போயிடுப்போம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த மந்த்லி கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து வாங்கி மனப்பாடம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் திடீர்னு வந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் வந்து நைட்ரஜன் ஹைபாக்சியா, ஒருவேளை இது சயின்ஸ் கொஸ்டினாக இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய நேரத்தில் தான் அது ஏதோ ஒரு வகையில் வந்து கட்டாயம் வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணிடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கே பாருங்களேன், நைட்ரஜன் ஹைபாக்சியா அப்படின்றது ஒரு புதிய வகை மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது இதில் ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்று, இந்த நைட்ரஜன் ஹைபாக்சியாவை பற்றி பேசுகிறப்போ நான் அறிவியல் பூர்வமாகவும் நான் வந்து பேசலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, இல்லை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக வந்து சயின்ஸை பேஸ் பண்ணியும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பேசலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எர்த்து சர்ஃபேஸில் வந்து என்னவா இருக்குன்னா நைட்ரஜன் வந்து எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜாகிரஃபி வைஸும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசலாம். அதே சமயத்தில் இந்த டாப்பிக்கில் வந்து கான்ஸ்டிடியூஷன் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா பேசலாம். லைக் வந்து நம்ம இந்தியாவில் வந்து என்ன வகையான கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதே மாதிரி பார்டனிங் பவர்ஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது, அதே மாதிரி வந்து பார்டனிங் பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்னருக்கு இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்குமான அந்த பார்டனிங் பவர் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரே டாபிக் தான் லைக் தசாவதாரம் கமல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல விதமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து என்னென்னா இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். வாட் இஸ் வாட்ன்றதை விட டெப்த்தாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து டீப்பாக அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று நமக்குள்ளேயே வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். அதே சமயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே போவோம். அதுக்கு பிஃபோர் நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. உண்மையாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இந்த டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நைட்ரஜன் ஹைபாக்சியா அப்படின்றது எதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். அதாவது டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அமெரிக்கான்னு சொல்கிறப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அலபாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணத்தில் ஒரு ஸ்டேட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசண்டாக ஒரு குற்றவாளிக்கு வந்து நைட்ரஜன் ஹைபாக்சியான்னு சொல்லிட்டு முதல் முறையாக இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்றப்போ ஒரு வகையான மரண தண்டனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குளோபலாகவே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த வகையில் அலபாமா யுஎஸ்ஏல வந்து அலபாமான்ற பகுதியில் மாகாணத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குற்றவாளிக்கு வந்து நைட்ரஜன் ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய வகை மரண தண்டனையை கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பிக்சர்லாம் பார்த்தோன்னே யாரோ ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிட்டு மாஸ்கெல்லாம் ஃபேஸ் மாஸ்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டு அந்த ரெஸ்பிரேட்டரி மாஸ்க்குன்னு சொல்லுவாங்களே அதை போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே நைட்ரஜன் கேஸு அதே மாதிரி வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாதுங்க. அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, நைட்ரஜன் கேஸை வந்து அவருடைய சுவாச குழாயின்னு சொல்லக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இருக்கு இல்லையா, அதில் நைட்ரஜனை ஃபுல்லாக உள்ளே இறக்கிட்டு அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொன்னுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த நைட்ரஜன் ஹைபாக்சியான்றது என்ன செய்யும்? ஸோ யூஸ்வலாக மனிதன் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வாழ்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்சன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு நைட்ரஜனை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொடுப்பாங்க. அப்போ நைட்ரஜனை வந்து கொடுக்கும் பட்சத்தில் அது என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாகவே அந்த மனிதனுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயலிழக்க செஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பண்ணிடுவார், இறந்துருவார். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த நைட்ரஜன் ஹைபாக்சியான்ற ஒரு விஷயம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா
இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவருக்கு பக்கத்தில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, சிலிண்டர் வந்து நைட்ரஜன் சிலிண்டரை வச்சிடுறாங்க. அப்போ வைக்கும் பட்சத்தில் அவருடைய அந்த ப்ரீத்திங் ட்ராக் இருக்கு இல்லையா, அதாவது ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் மாதிரி அந்த ரெஸ்பிரேட்டர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க, அதை என்ன பண்ணிடுவாங்க வச்சிருவாங்க. வச்சுட்டு அந்த சிலிண்டர் மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவருக்கு நைட்ரஜனை வந்து சுவாச குழாயில் வந்து இறக்குறப்போ கம்ப்ளீட்டாக அவர் உடம்புல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரஜன் இறங்கி ஆக்சிஜன் லெவலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அவருடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா செயலிழக்க செஞ்சிடும். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன ஆகிடும் அப்படின்னா அவருடைய உடம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா அவருடைய லங்ஸுக்கு வந்து போய் கம்ப்ளீட்டாக ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். இப்படி தான் வந்து இந்த நைட்ரஜன் ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. அந்த வகையில் முதல் முறையாக அந்த தண்டனை பெற்ற குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா கெனித் யுஜினி ஸ்மித் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய இந்த நபர் தான் இந்த நைட்ரஜன் ஹைபாக்சியா மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்டனையை பெற்ற முதல் நபர்னு சொல்லலாம், கெனித் யுஜின் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த பிக்சர் இதுக்கு பக்கத்துலேயே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி வந்து அவர் இறந்துருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி நைட்ரஜன் சிலிண்டரு அதை வந்து அவரை வந்து இன்ஹேல் பண்ண வச்சு கம்ப்ளீட்டாக அவர் லங்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாகவே வந்து அந்த லங்ஸ் ஃபுல்லாகவே நைட்ரஜனை உள்ளே இறக்கி அவரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ஷியஸை வந்து இழக்க வச்சு அவரை என்ன பண்ணியிருக்காங்க, இறக்க வச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து அங்கே மரண தண்டனை, புதிய வகையான ஒரு மரண தண்டனையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நைட்ரஜனை பற்றி பேசணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா, அதோட இயல்புத்தன்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் லேப்லனா பார்த்துருப்போம். ஸ்கூல் லேபில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும், கேட்டால் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நைட்ரஜன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும், அதுக்கு எந்த ஒரு கலரும் இருக்காது. அதே சமயத்தில் வந்து அதுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அதே சமயத்தில் அந்த கேஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டேஸ்ட்லெஸ் கேஸ், அதுக்கு வந்து எந்த ஒரு டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்ற சொல்லுங்க. சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா ஒரு தண்ணீரை பார்த்த மாதிரி தாங்க, தண்ணியிலே ஏதாவது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், பட் இங்கே வந்து எதுவுமே இருக்காது இந்த கேஸில் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன்ல ஜியாகிரஃபி வைஸ் எர்த்தோடைய டோட்டல் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோடைய ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா 78% வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து என்ன தான் வந்து இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுதான் வந்து அலபாமாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட். சரி, இந்தியாவுடைய ஸ்டோரிக்கு வருவோம். இதில் நான் என்ன சொன்னேன்னா பாலிட்டி வைஸும் வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத சொன்னேன். ஸோ இந்தியாவில் என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து அறிவிக்கிறப்போ 2 ஸ்டாண்ட் வந்து எடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவையா அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கட்டாயம் வந்து ஸ்ட்ரிக்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் மட்டும்தான் தண்டனையை வந்து என்ன பண்ணணும், அதாவது குற்றவாளிகள் தப்பு செய்கிறத வந்து நம்ம நிறுத்த முடியும் அப்படின்றத ஒரு தரப்பும் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் ரீசெண்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 5 ஜட்ஜ்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதாவது உச்சநீதிமன்றம் வந்து இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மரண தண்டனை தொடர்பான வழக்குகளை வந்து நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பட்டியலிட்டிருக்கேன். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1972 ஜக்மோகன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு. அதே சமயத்தில் ராஜேந்தர் பிரசாத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு 1979. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பச்சன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்னு சொல்லிட்டு 1980. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாச்சி சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1983. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தீனதயாள் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1983. இந்த வழக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ரிலேட்டடான ப்ரொனவுன்சேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய பாலிட்டி கிளாஸில் வந்து நான் எப்பயுமே வந்து தனியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒவ்வொரு இதில் வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ரிலேட்டடாக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் வந்து இந்த நைட்ரஜன் ஹைபாக்சியான்றது வந்து எதிர்பார்க்கலாம், ஏன்னா இது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று என்னால் கிளாஸ் வந்து லைவ் போக முடிஞ்சது, பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லைவ் போக முடியல, அதனால தான் நான் ரெக்கார்டடாக போட்டேன். ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட், குட் லக், தேங்க்யூ ஆல், ஜெய் ஹிந்த்.